ஓவியா, அதான் இப்ப நம்ம பார்த்தது போல தற்பொழுது அந்த இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலேயே தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக மேற்கொண்டு அவர்கள் தேர்தல் ஆணையம் அனைவரும் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு குழுமியிருப்பதை நாம் காண முடிகின்றது. அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக மேற்கொண்டு அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அலுவலகத்தை நோக்கி செல்வது என்பது கடினம் என்பதால் தற்பொழுது அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த பேரிகார்ட் போடப்பட்டிருக்கின்றது, தடுப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த தடுப்புகளின் மீது ஏறி அங்கு இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கோஷமிடுவதையும் ஆக்ரோஷமாக அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கோஷமிட்டுக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது. அந்த தடுப்புகளுக்கு மேல் ஏறி நின்று அவர்கள் அந்த ஆக்ரோஷமாக அவர்கள் கோஷமளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் போராட்டங்கள் என்பது நடத்தப்படுவதற்கு பெரிய அளவில் அனுமதிக்கப்படாது. டெல்லியை பொறுத்தவரையில் ஜந்தர் மந்தர் அந்த பகுதிதான் நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த பகுதிதான் போராட்டங்களுக்கான ஒரு களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த பகுதியில் தான் பெரும்பாலும் போராட்டமானது நடைபெறும். ஆனால் இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் திடீரென அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்கள் பேரணியாக செல்ல போகின்றோம் என்று அறிவித்ததன் காரணமாகவே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் இதுபோது அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்லும் பொழுது பல தரப்பினருக்கு இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. போக்குவரத்து பொதுமக்களுக்கு இடையூறாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் 200-300 பேர் மொத்தமாக செல்லும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற காரணத்தினால் கூடுதலாக வேறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு சிக்கல் இருக்கின்றது. இது போன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பார்த்தது போல ஏற்கனவே காவல்துறையும் தெரிவித்திருந்தது. அவர்கள் முறையான அனுமதி பெறவில்லை என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் அலுவலகத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்ற பொழுது தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த தேர்தல் ஆணையத்திற்கு செல்லக்கூடிய அந்த சாலையானது தற்பொழுது மூடப்பட்டு விட்டது. இப்போ பொதுவாக அந்த சாலையானது திறந்திருக்கும், ஆனால் தற்போது போட்டதன் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் அந்த பகுதியிலேயே தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இருப்பதனை காண முடிகின்றது. தேர்தல் ஆணையத்திற்காக கோஷம் எழுப்புகிறார்கள். ஆனால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட அனுமதி உள்ள எம்பிக்களை மட்டும் இந்திய தேர்தல் ஆணையம் பார்ப்பதற்கு அவர்கள் அங்கு சென்று தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையர்களை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் மட்டும் அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அது பின்னர் தெரிய வரும் யார் யார் செல்கின்றார்கள், எத்தனை பேருக்கு அவ்வாறு சென்று ஒரு மனு கொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பான தகவலானது பின்னர் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு காணப்படுகின்றது. அவர்கள் அந்த பகுதியிலேயே ஆக்ரோஷமாக கோஷம் எழுப்பி தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அந்த தடுப்புகளுக்கு மேல் ஏறி அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகின்றது. தற்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஓவியா, দেখুন চশমাটা ভেঙে দিল, জোর করে টেনে চশমাটাকে ভেঙে দিল।
চশমাটা ভেঙে দিল, জোর করে টেনে চশমাটাকে ভেঙে দিল। What is allowed to do?